ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி பொடி தாங்க. ஆமாங்க, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து சாம்பார், சட்னிலாம் தீர்ந்துருச்சுங்களா? அப்போ வந்து என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? அப்போ அந்த இட்லி பொடி மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைலாம் சீக்கிரம் வந்து காணாமல் போயிருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேங்க. இதில் அதிகமான புரதசத்து இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, இது ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. மீதி இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 15 வரமிளகாய் எடுத்துக்கங்க. காம்பை வந்து கிள்ளி எடுத்துக்கங்க. வாசனைக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், இது வந்து வாய் தொல்லை வந்து ஏற்படாதுங்க. ஏன்னா பருப்புகள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு எள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம இந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கினேன். இந்த பொடிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பொடியை பார்த்தீங்கன்னா நான் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். மண் சட்டியில் செய்கிறதுனால நம்ம பாரம்பரிய முறையில் வந்து இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் வந்து முதல்ல வந்து நான் இதுக்கு நல்லெண்ணெய்